ஹாய், நான் ஷர்மிளா ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோவில் இருந்துங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே நைட் ஒரு 9:30க்கு வந்த சாரீஸ். இந்த சாரீஸ் எல்லாமே ஒரே மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி வந்து எல்லா சாரீஸுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோஸ் பற்றின உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சாரீ வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு சாரீ நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதனோட பர்ஃபெக்ஷன் எங்கே தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பேக் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து ஃபோல்ட் வந்து நல்லா பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன தான் வந்து இப்படி கையில் வந்து நல்லா எடுத்து ஷேக் பண்ணாலோ அதனோட லுக்கு வந்து மாறக்கூடாதுங்க. அதாவது அந்த சாரீ ப்ளீட் வந்து களையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒன் யூஸ், அதாவது ஒரு டைம் அவங்க யூஸ் பண்ண சாரியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும், புது சாரீ மாதிரி இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்காக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி வந்து பாலிபேக் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற போர்ஷன் வந்து சென்டர் ப்ளீட்டோட போர்ஷன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் சென்டர் ப்ளீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளீட்டை பொறுத்தளவுக்கு மோர் தென் 11 பிளேட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த 11 பிளேட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, யாருக்கு வரும் அப்படின்னா மெஷர்மெண்ட், அதாவது ஹிப் மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ப்ளீட் வந்து நிறையா வருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 11 ப்ளீட் நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கிட்ட வைக்காமல் கொஞ்சம் வந்து லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. பாயிண்ட்டோட ஹிப்பு வந்து ரொம்பவே குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கப்புறமா டேபிளில் வந்து உங்களோட ஐனிங் டேபிள், ரெகுலர் டேபிள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டேபிளில் இந்த மாதிரி பெக் வெஜ்ஜை நல்லா செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற வியூ வந்து கொஞ்சம் லாங் ஷாட்டில் எடுத்திருப்போம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நானே தான் வந்து என்னுடைய செல்ஃபாக தான் நான் பண்ணுறேன். நம்ம இதுக்காக யாரையும் வந்து ஒரு கேமராமேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நானே தான் வீட்டில் இருந்துட்டு தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் மூலிமா நிறையா ஆர்டர்ஸ் என்கொயரிஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஷாப்பு தான் வேணும், நம்ம அதில் வச்சா தான் நம்ம பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஆர்டர் வந்து வருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இப்போ கீழே வரைக்குமே வந்து ப்ளீட் எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ எட்ஜ் வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அயன் பண்ணுறோம். நம்ம டக்கின் பண்ண போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் குறுகலாகவும், கீழே வர நம்ம கால் பகுதிக்கு வர போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங்காகவும் கொஞ்சம் அகலமாகவும் ஒரு விசிற டைப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஒரு காம்பேக்டாக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி சாரீ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது சாரியோட உள்பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு, இப்போ சாரியோட உள் சுற்று பகுதி இருக்குது பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அப்படியே ஒரு ஃபோல்டு வந்து முன்னாடி போட்டுடணும். ஸோ போட்டதுக்கப்புறமா நல்லா நீட்டாக எந்த வித கசகசப்பெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக கையில் ஒரு தேய்ச்சி விட்டுட்டு, இப்போ போட்ட மடிப்பவே எடுத்து வந்து ஒரு 2 ஃபோல்டாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணுமோ அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து பண்ணுற எல்லா ப்ராசஸுமே வந்து ஈஸி தான். ஸோ இதில் தான் வந்து நம்ம நிறைய பேர் சொதப்புவாங்க. ஏன் பர்ஃபெக்ஷன் எனக்கு ஒரே மாதிரி ஃபோல்டிங் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது என் சைடு இருக்க இந்த முந்தான போர்ஷன் பார்ட் எடுத்து அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மடிப்பு மேலே அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக ஒரு 3 ஃபோல்டு வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணினதுக்கப்புறமா என்னுடைய முந்தான போர்ஷன் பகுதி எடுத்து மேலே வச்சு நான் வந்து டைரக்ஷன் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பாக்ஸ் ஃபோல்டுக்கு வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் தேவையோ அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஒரு பெக் வச்சு சேஃப்டிக்கு மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா பெக் வச்சு நம்ம கிளிப்பு வச்சு நம்ம பண்ணலைன்னா
மறுபடியும் வலிக்கிட்டு முன்னாடி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு பெக் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ளீட்டை வந்து அப்படியே வச்சு மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ப்ளீட்ஸ் வந்து கலையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது பேலன்ஸ் வந்து உங்கள் சைடு கண்டிப்பாக இவ்வளோ சாரியோட பார்ட் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுருங்க. ஸோ இது வந்து பேக் சைடு வர போர்ஷன், அதாவது நம்ம சாரீ வந்து வேர் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்லேருந்து சைடில் வந்து பின்னாடி வர போர்ஷன். ஸோ அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதையுமே வந்து நீட்டாக கையிலே வந்து ஒரு தேய்ச்சி விட்டுட்டு உங்களோட ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 2 ப்ளீட் எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரே அட்டம்ப்டாக வந்து பர்ஃபெக்ஷனாக வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதுக்காக நம்மளுக்கு வரல ஓகே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுக்கக்கூடாது. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து இன்னொரு டபுள் ஃபோல்டு பண்ணணும், ஓகேங்களா. இந்த ஃபோல்டிங் தான் வந்து உங்களோட சாரீ பாக்ஸ் ஃபோல்டில் வந்து ஸ்கொயர் டைப்பில் வருதா இல்லை வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் வருதான்னு சொல்லி தீர்மானிக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே இந்த முந்தான போர்ஷன் ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப சூப்பர்பாக 99% கம்ப்ளீட்டடுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, பல்லு ப்ளீட் நம்ம அடித்து வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மேலே சுற்றி விட்டாலும் ஒரு ஓகே தான். பட் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கொஞ்சம் ஒரு நீட்டான லுக் வேணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 2-3 ஃபோல்டாக மடித்து இப்போது வந்து சாரீ வந்து பாக்ஸ் ஃபுல்லில் உள்ள ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்போ இப்போ சாரியோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ ஒரு புது சாரீ மாதிரி ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிபேக் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அதை ஃபினிஷிங்கில் பார்க்குறப்போ சாரீ வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ இல்லை வீடியோ ஸ்டார்டிங்கில் வர நம்பருக்கோ கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.